அப்போ இந்த உலகத்தில் நீ அடிமையில் இருந்த, கடன் பிரச்சனையில் இருந்த, உன் வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா இருந்தது, உன் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களினால் நிறைந்திருந்தது, சத்துருக்களால் சூழப்பட்டு இருந்தது, உன் வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடியில் நீ சந்தித்து கொண்டிருந்தாய். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை எகிப்து தேசம்னா என்ன? எகிப்துனா உலகம், புரியுதுங்களா? எகிப்து நாடு இருக்குது, ஆனால் உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் அடிமைகளாக வாழ்ந்தீர்கள், பாவத்திற்கு அடிமையாக வாழ்ந்தீர்கள், கடன் பிரச்சனை, முக்கியமாக கடனில் அடிமையாக இருந்தீங்க. இப்போ எங்கள் ஊருக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே இந்த எகிப்து தேசத்துலேருந்து என்னை காப்பாற்றுறோம். ரசிக்கப்பட்ட புதுசில் ஜெபமே எஞ்சம் அப்படி தான் இருக்கும். காரணம் என்னென்னா, எங்கள் ஊர் வந்து ஒரு அடிமையான ஊர். ஏன் கேட்டிங்கன்னா, வேலை செய்கிறவங்க எல்லார் மேலேயும் கடன் இருக்கும். கொஞ்சம் நிஜம்லாம் இருக்காதுங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு கடன் வாங்கி தான் வேலை செய்வான். வேலை கொடுக்குறவனா அவனுக்கு ஒரு வீடும் கொடுத்துடணும் குறைஞ்ச வாடகையில், அப்போ தான் வேலை செய்வான். கடனையும் கொடுத்து குறைஞ்ச வாடகையில் வீடையும் கொடுத்து அவனை வேலை செய்ய வைக்கிறானா, இது அடிமையா, இது சுதந்திரமா? சொல்லுங்க, அடிமையா சுதந்திரமாங்க? இது அடிமைத்தனம். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் ஏழையாக வாழ்வது அடிமைத்தனம். அப்போ இந்த உலகத்தில் நீ அடிமையில் இருந்த, கடன் பிரச்சனையில் இருந்த, உன் வாழ்க்கை கண்ணீரும் கவலையுமா இருந்தது, உன் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களினால் நிறைந்திருந்தது, சத்துருக்களால் சூழப்பட்டு இருந்தது, உன் வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடியில் நீ சந்தித்து கொண்டிருந்தாய். இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த உன்னை நான் உன்மேலே மனதுருகி உன்மேலே அன்பு வைத்து அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து, அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி நல்ல தேசத்திற்கு நல்லா வாழும்படி உன்னை அழைத்து கொண்டு வந்தது நான். இதை நீ என்ன பண்ணாத, சீக்கிரமாக மறந்தாங்க பாருங்க. அழைச்சிட்டு வந்த தேவனை சீக்கிரம் மறந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். தங்களுக்கான இஷ்ட தெய்வங்கள் என்ன பண்ணாங்க, உண்டாக்கி விட்டார்கள். அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வருகிற பொழுது இதை செய்வார்.